ஹாய் ஹலோ மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு another வீடியோ. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வீடியோ மக்களே. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஓகேவா? ஸோ இப்போ ரீசெண்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்ஸி சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து வைரல் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேபி நம்ம தமிழ் சைடில் இன்னும் அது வரல. அதனால தான் நான் அந்த வரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ நீங்கள் நார்த் சைடில் அந்த ஹிந்தி சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராக்ஸி சர்வர் அப்படின்ற ஒன்றை யூஸ் பண்ணுறது மூலயமா அந்த எக்கச்சக்கமான, அதாவது அன்லிமிட்டட் டைமண்ட்ஸு, அதுக்கப்புறமா ஃப்ரீ ஃபயர் இந்த ஃபஸ்ட் லைட் பாஸு, செகண்ட் லைட் பாஸு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ அதை வந்து எப்படி பண்ணுறது, எப்படி அதை ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோலாம் மேக் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்காங்க. ஸோ அது ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் சைடில் இன்னும் யாரும் போடல, அது வரைக்கும் பெட்ரு, ஓகேவா? நார்த் சைடில் நிறைய பேர் அதை போட்டு எக்கச்சக்கமான பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கானுங்க. நிறைய பேருக்கு இதை பற்றி சுத்தமாக தெரியாது, ஓகேவா? அதனால் ஃபஸ்ட்டு இது என்னன்றதை பற்றி சொல்லிடுறேன். இந்த ப்ராக்ஸி சர்வர் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா விபிஎன் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? விபிஎன் மாதிரி, அதாவது ஃபுல்லாக விபிஎன் கிடையாது. ஸோ சைட் பை சைடு அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓக்கக்கூடிய ஒன்று, ஓகேங்களா? ஸோ இதை வச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சம் டேட்டாஸை வந்து ஹைட் பண்ணுறது மூலயமா நம்ம வந்து இதெல்லாம் பண்ண முடியும், லோக்கலாக பண்ண முடியும், ஓகேங்களா? எப்பயுமே ஒரு இதை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்மின் சைடுன்னு ஒன்று இருக்கும், யூசர் சைடுன்னு ஒன்று இருக்கும், ஓகேங்களா? இப்போ இது மூலயமா நம்ம யூசர் சைடை மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி இது எல்லாத்தையும் வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுறது மூலயமா உங்ககிட்ட நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருக்க காஸ்டியூம், அந்த எலைட் பாஸ் காஸ்டியூம்ஸு, ஃபஸ்ட் லைட் பாஸு, செகண்ட் லைட் பாஸு, கிட்டத்தட்ட ஒரு கோடி டைமண்ட் கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுக்க முடியும் மக்களே, ஓகேங்களா? இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகும். இதை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் இந்த வீடியோஸ் போட்டிருக்காங்க. பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி டேஞ்சரான ஒரு மேட்ரு, ஓகேங்களா? அது ஏன்றதை நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நிறைய விதமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்ஸி சர்வர் நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும் மக்களே, நம்ம ஃபோனில், ஓகேங்களா? இதுக்காக சொல்லிட்டு தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு 3 ஃபைல்ஸ் இருக்குது, நிறைய வேஸ் இருக்குது, ஓகேங்களா? நீங்கள் நிறைய வீடியோஸ் நீங்கள் மேபி பார்த்துருக்கலாம். பார்க்கலன்னா டோன்ட் வரி மக்களே, நல்லது தான், ஓகேங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தாலுமே அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க, அது ரொம்ப ஆபத்து, ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம ஃபோன்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில மோட்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது மூலயமா உங்களோட அக்கௌண்ட் இருந்தாலும் சரி, மற்ற எந்த அக்கௌண்ட் இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து இப்படி அன்லாக் பண்ண முடியும். உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக அந்த விபிஎன் தெரியும் இல்லையா? ஸோ உங்கள் சர்வரை மாற்றி மற்ற சர்வரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ண முடியும். உங்களோட ஐபி, அது விபிஎன் என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் ஐபி அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறமா உங்களோட அந்த என்கிரிப்ஷன், அதாவது உங்கள் டேட்டா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே என்கிரிப்ட் பண்ணி வைக்கிறது. என்கிரிப்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ உங்களுக்கு உங்கள் ஃபோனில் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாஸ்வேர்டு வந்து ஒரு 1 2 3 4ன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து ஒரு ஹேஷ் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணி அங்கே அனுப்புவோம். அதுக்கப்புறம் அதை வந்து நான் ரொம்ப டெக்னிக்கலாக போக விரும்பலை, கண்டிப்பாக உங்களுக்கு அதை பற்றி சொன்னாலும் புரியாது, சிம்பிளாக சொல்லிடுறேன். உங்களுக்கு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அது வந்து நிறையவே செக்யூரிட்டி உங்களுக்கு கொடுக்கும், ஓகேங்களா? அதுதான் வந்து விபிஎன். பட் இந்த ப்ராக்ஸி சர்வரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டாஸு அதெல்லாம் வந்து என்கிரிப்ட் பண்ணாது, ஓகேவா? ஸோ அந்த ஐபி அட்ரஸை மட்டும் சேஞ்ச் பண்ணோம். மற்றபடி நீங்கள் அந்த விபிஎன் ஒன்ஸ் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்குள்ளே போனாலும் அந்த சர்வரில் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும், கரெக்டாக? பட் இந்த ப்ராக்ஸியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில ஆப்புக்கு மட்டும் தனியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணுறது மூலயமா உங்கள் அக்கௌண்ட் பேன் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களோட அந்த பர்சனல் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த பர்சனல் பிக்சர்ஸு சம்திங் அந்த மாதிரி ஏதாவது பர்சனல் டேட்டா வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு மாதிரி ரிஸ்கியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? அதனால தான் இந்த மற்ற அப்டேட்ஸ்லாம் தாண்டி இந்த வீடியோ மேக் பண்ணுமேன்றதுக்காக மேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சென்சிட்டிவான மேட்ரு. யாரும் தயவு செஞ்சு இந்த ப்ராக்ஸி சர்வரை இன்ஸ்டால் பண்ணுறேன் என் ஃபோனில், நான் வந்து ஃப்ரீ ஃபயரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வாங்க போகிறேன், அந்த மாதிரி தயவு செஞ்சு யாரும் நினச்சிட்டு அதை வந்து ட்ரை பண்ணாதீங்க மக்களே, ஓகேங்களா? ஈவன் தோ இப்போ என்கிட்ட வந்து ஒரு மெயின் அக்கௌண்ட் இருக்குது, அதை நான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு என்கிட்ட ஒரு பாட் அக்கௌண்ட் இருக்குது, நான் அதில் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னாலுமே உங்களோட அந்த ஐபி அட்ரஸ்ஸு அதை வச்சே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க, ஓகேங்களா? எப்பயுமே ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னா அதில் வந்து 2 சைடு இருக்கும், ஓகேங்களா? ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்வர் சைடு, அதாவது ஃப்ரீ ஃபயர் சைடு, ஓகேங்களா? இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளையன்ட் சைடு, அதாவது நம்ம யூஸ் பண்ணுற ஆப்புக்கு நம்ம ஃபைல் மேனேஜர்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருப்பானுங்க, ஓகேங்களா? இந்த ப்ராக்ஸி சர்வர் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா உங்கள் லோக்கல் ஃபைல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஃப்ரீ ஃபயர் ஃபைல்ஸு, அந்த ஓபிபி ஃபைல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபைலுக்குள்ளே இருக்கிற அந்த லோக்கலாக, அதாவது நம்ம டிவைஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த லோக்கல் ஃபைல்ஸை மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போட்டிருக்கிற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி விட்ருவோம், ஓகேவா? ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியுது. அந்த அன்லிமிட்டட் டைமண்ட்ஸ் அதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் நீங்கள் ஒன்ஸ் அதை யூஸ் பண்ண முடியாது, ஆக்சுவலாக அது வேறு விஷயம். யூஸ் பண்ணாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து இங்கே லோக்கலாக ஸ்டோர் ஆகுமே தவிர அந்த கிளையன்ட் சைடுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்கே வந்து ஸ்டோர் ஆகாது, ஓகேங்களா? இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் எந்த அக்கௌண்ட்டில் பண்ணாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேன் ஆகிடும், ஓகேங்களா? கன்ஃபார்மாக பேன் ஆகிடும். அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், இது இன்னும் தமிழ் சைடு வரல, ஓகேங்களா? இந்த இன்ஸ்டாகிராமில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் இப்போ கொஞ்சம் அப்படி
அப்படியே வைரலாக போயிட்டு இருக்குது. அது இந்த ஃப்ரீ டைமண்ட்ஸு அதுக்கப்புறமா ஃப்ரீ காஸ்டியூம்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஆசை வரும், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அந்த மாதிரி பண்ணிடாதீங்க மக்களே. மோர் ஓவர் இது வந்து உங்கள் அக்கௌண்ட் ஹேக் ஆகிறது, இல்லை உங்கள் அக்கௌண்ட் இன்னொருத்தர் திருட்டு போகிறது, அதுக்கப்புறமா உங்கள் ஃபோனில் இருக்கிற அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து தெஃப்ட் ஆகுது. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப ஆபத்தானது இது. ஸோ தயவு செஞ்சு யாருமே இதை ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, ஜஸ்ட் இந்த ஒரு அவேர்னஸ்க்காக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ நான் வந்து மெயினாக மேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ மெயினாக அந்த வீடியோவை உங்கள் எல்லா ஃப்ரீ ஃபயர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இது இப்போ தான் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ தப்பி தவறி கூட அவங்க வந்து ஏதோ யூஸ் பண்ணிட போகிறாங்க. திடீர்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி போயிட்டு இருக்குன்னா மொத்தமாக போட்டு ஒரு லிங்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொடுத்துட்ருக்கானுங்க. ஓகேங்களா, அதை அவனுங்க வந்து ஏன் பண்ணுறானுங்கன்னு தெரியல. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மால்வேர் அட்டாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எந்த லிங்க்கையும் கிளிக் பண்ணாதீங்க. அந்த ப்ராக்ஸி சர்வர் அப்படின்ற ஒரு பேச்சை தள்ளி போய் ஸ்வைப் பண்ணி விட்ருங்க. ஓகேவா, ஸோ அதை மட்டும் பண்ணிடுங்க. ஸோ நல்ல வேலை நான் பார்த்த வரைக்கும் தமிழ் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாரும் இதை வந்து இது டவுன்லோட் பண்ணுங்கன்ற மாதிரி ப்ரொமோட் பண்ணலை. இன்கேஸ் அதாவது யூடியூபர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்கப்பா. ஓகேவா, எனிவேஸ் மக்கள் இதெல்லாம் தான் அவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண நினச்சேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துங்க. நம்ம அப்டேட்ஸ் நிறையா இருக்குது. ஓகேங்களா, அதெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. அப்போ தான் அந்த மாதிரி எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு அவங்க வந்து நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பை. டேக் கேர். ஹாவ் அ நைஸ் டே.